வணங்க மக்களே! இப்போதைக்கு ஆன்லைன்ல ஒரு ட்ரெய்லர் செம ஃபயரா போய்க்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெய்லர் தான் காலனின்னு கூடிய ஒரு மூவியோடைய ட்ரெய்லர். எல்லாரும் இந்நேரத்துக்கு பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் மே மந்த் ரிலீஸ் ஆகுறதா சொல்லியிருக்காங்க. இத டைரக்ட் பண்றது ட்ரெயின் டூ புசானுடைய எக்ஸாக்ட் டைரக்டர் தான் இத டைரக்ட் பண்ண போற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து இதில ஜுன் ஜி ஹியோன் அண்ட் ஜி சாங் வுக் உள்ளார ஆட் ஆயிருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஹைப்ப கிரியேட் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் பார்த்துடலாம். இந்த ட்ரெய்லர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்கு. அது வரைக்கும் நம்ம டைரக்ட்டா ட்ரெய்லருக்குள்ள போயிடலாம். ட்ரெய்லருடைய ஓப்பனிங்லேயே ஜுன் ஜி ஹியோனுடைய வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்தில் அவங்க 4 கால்கள்ல நடந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 கால்கள்ல நடக்க ஆரம்பிச்சாங்கன்ற மாரி சொல்றாங்க. இது மூலியமாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஜாம்பீஸ்லாம் எவால்வ் ஆக போகுது. அதுக்கேத்த மாரி தான் ட்ரெய்லருடைய ஒரு ஷாட்ல ஜுன் ஜி ஹியோன் என்ன சொல்றாங்கன்னா, இவங்கலாம் எவால்வ் ஆகுறாங்கன்னு ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பாங்க. இந்த ஜாம்பீஸோடைய ஃபுல் எவால்வேஷன காமிக்கிறது ஓரளவுக்கு கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அத காமிச்சா போதும். ஒரு ஷாட்லயே இந்த ஜாம்பி எவால்வ் ஆகுற விஷயத்த நல்லாவே காமிச்சிருக்காங்க. இந்த ஜாம்பீஸோடைய எலும்புலாம் முறிஞ்சு அது மூலியமா தான் எவால்வ் ஆகுற மாரி காமிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த ஜாம்பீஸ் 4 கால்கள் நடக்கிறதா சொல்லியிருப்பாங்கல்ல, அத ட்ரெய்லருடைய ஒரு பொசிஷன்லயும் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாம்பி எப்படி 2 கால்கள்ல நடக்கிற மாரி அந்த எவால்வேஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷனுமே ஒரு ஷாட்ல காமிக்க செஞ்சுருக்காங்க. இன்னொரு ஷாட்ல ஜி சாங் வுக் இந்த மாதிரி லிஃப்ட்ல வர மாரி காமிக்கிறாங்க. பின்னாடி சில கேரக்டர் இருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஜுன் ஜி ஹியோனுமே காமிக்க செஞ்சுருக்காங்க. ஜி சாங் வுக் தான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஜி சாங் வுக் சில இடத்துல சண்டை போடுற மாரியும் அந்த சில ஷாட்லாம் காமிச்சிருக்காங்க. ஜி சாங் வுக்குமே ஒரு டைலாக் சொல்கிறாரு, நீ எங்களை ஃபாலோ பண்ணுறேன்ற மாரி ஒரு டைலாக் சொல்ல, இந்த டைலாக் எனக்கு தெரிஞ்சு வில்லன் கிட்ட தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு ஷாட்டில் வில்லனை தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அவர் எல்லா ஜாம்பீஸ்க்கும் நடுவில் நிற்கிற மாரி காமிச்சிருக்காங்க. அந்த ஜாம்பீஸ் இவர் எதுவுமே பண்ணாத மாரி தான் நமக்கு தெரியுது. மேபி இவர் ஒரு மியூட்டடாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஹாப்பினஸ் சீரீஸ்லையுமே இதே மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் த ஜாம்பி சீரீஸில் யாருனாச்சும் ஒரு ஆளை மியூட்டேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளை இவர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ஹீரோஸ் டீமில் ஜுன் ஜி ஹியோன் மேபி மியூட்டடாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஹாப்பினஸ் சீரீஸ்லையுமே இப்படி தான் இருந்திருக்கும். அதாவது ஹீரோயினி மியூட்டடாக இருப்பாங்க. அது மூலியமாக தான் வைரஸை க்யூர் பண்ணுற மாரி ஹாப்பினஸில் போயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இதில் ஹேண்டில் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஒரு மியூட்டடாக இருக்கணும், இல்லைன்னா இந்த ஜாம்பி வைரஸே வந்து இவராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ட்ரெய்லரில் எங்கேயுமே ஜாம்பி வைரஸ் எப்படி பரவுச்சுன்னு சொல்லலை. மேபி இது அந்த ட்ரெயின் டு புசானுடைய கண்டினியூவேஷனாக இருக்கலாம். ஃபுல் கண்டினியூவேஷன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரெயின் டு புசானுடைய ஃபுல் ரைட்ஸுமே யார்கிட்ட இருக்குன்னா WB கிட்ட. அதெல்லாம் அதை இவங்களால் காமிக்க முடியாது. மேபி ட்ரெயின் டு புசானில் கெமிக்கல் மூலியமாக வைரஸ் பரவன மாரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு மெத்தடை இதில் ஹேண்டில் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அதுக்குமே கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்க செய்யுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வைரஸ் முழுக்கவே எந்த இடத்த ஃபோர்ஸ் ஷேடல் பண்ணுறாங்கன்னா அவுட் சைடு எங்கேயுமே நம்மக்கிட்ட காமிக்க கிடையாது. இது மொத்தமே குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் நடக்குது. சுமார் சொல்லப்போனால் ஒரு பில்டிங்குள்ளார் தான் ஃபுல் சம்பவமே நடக்குது. அந்த பில்டிங்கை சுற்றி தான் எல்லா ஷாட்டையுமே நமக்கு காமிச்சிருக்காங்க. அதே பில்டிங்கில் தான் வில்லனும் இருக்காரு. மேபி இந்த வைரஸ் இந்த பில்டிங்லேருந்து பரவி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை நமக்கு அடிக்கடி காமிக்கிறாங்க. அவுட் சைடுன்ற விஷயத்தை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடையாது. இதுக்கு முன்னாடி ட்ரெயின் டு புசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சிம்பிளான இடத்துல நடந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்திருக்கும். அதுக்கடுத்தது பெனின்சுலா ஒரு சின்ன சிட்டியில் நடந்திருக்கும். கடைசியாக இந்த காலனின்னு கூட இந்த இடத்த எங்கே அமைச்சிருக்காங்கன்னா ஒரு சின்ன பில்டிங்கில் அமைச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் டைட்டிலுமே வச்சுருக்காங்க காலனின்னு. அதாவது சம் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எங்கே இருக்காங்களோ அதுதான் காலனின்னு சொல்லுவாங்க. அதில் சில மக்கள் சேர்ந்து இந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்கன்ற விஷயத்தை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தில் பார்க்க போகிறோம். காலனின்னு டைட்டில் வச்சது காரணமே இந்த பில்டிங்கை குறிக்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த டோட்டல் படமே இந்த பில்டிங்குள்ளார தான் நடக்கிற மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் இந்த படத்தோட டூரேஷன் 2 ஹவர்ஸாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாட்டுமே இந்த பில்டிங்குள்ளாரே அமைச்சிருக்காங்க. அதை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. சில குறிப்பிட்ட இடங்கள் தான் இருக்குது. அதை வச்சு அழகாக காமிச்சா நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக காமிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டாக தான் இந்த மாரி வில்லன் கடைசியாக ஒரு டைலாக் சொல்கிற மாரி நம்ம கிட்ட காமிச்சிருக்காங்க. வில்லன் என்ன சொல்கிறேன்னா இந்த ஹியூமனிட்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகுதுன்னு ஒரு டைலாக் சொல்கிறாரு கடைசியாக. அதோட ட்ரெய்லரை ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஹியூமனிட்டி நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லும்போது இவர் அந்த ஜாம்பிஸை தான் குறிக்கிற மாதிரி தெரியுது. அதை பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்களே, ஒரு மிகப்பெரிய விஷயம் அழிஞ்சுதான் அது மூலியமாக புது உயிர்கள் பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதை தான் இவர் பண்ண ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வில்லன் மேபி ஒரு கல்ட்டை ஃபாலோ பண்ணுறவராக இருக்கலாம், இல்லைனா இதுக்கு பின்னாடி வேறு காரணங்களும் வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வரைக்குமே வில்லனை அந்த ஜாம்பி எதுவும் பண்ண கிடையாது. இன்னொரு ஷாட்டில் இந்த ஜாம்பிஸை யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாரி காமிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஆட்கள் எல்லாருமே அந்த ஜாம்பிஸ் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த மொத்த ஜாம்பிஸ்மே முட்டி போட ஆரம்பிக்குது. அதாவது யாரோ ஒருத்தவரை வணங்குற மாதிரி தான் அந்த ஜாம்பிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இதை பார்த்தா நல்லாவே தெரியும். 1-2
ஜாம்பி முட்டி போட்டிருந்தா கூட நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் எல்லா ஜாம்பிஸும் ஒட்டுக்கா முட்டி போடுறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க இந்த ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மேபி அது வில்லனாக இருக்கலாம், இல்லைனா வில்லனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாரி தெரியுது. ஏன்னா சில இடத்துல இவர் சில மந்திரங்களை சொல்கிற மாரி ட்ரெய்லருடைய ஒரு ஷாட்டில் அமைச்சிருக்காங்க. அதாவது வாயை ஹம்மிங் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்ற விஷயம் சரியாக சப்டைட்டில் மூலியமாக கூட புரியல. இருந்தாலும் அவர் என்னமோ ஒரு விஷயத்த ஹம்மிங் பண்ணுறாரு. சம்திங் மந்திரத்தை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அது மூலியமாக தான் இந்த ஜாம்பிஸ் கண்ட்ரோல் ஆகிற மாரியும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி அவர் வேறு சில வாக்கியங்களும் சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் தான் ட்ரெய்லருடைய சில ஷாட்டில் ஒரு கண்ணில் துணி கட்டி இருக்கிற மாரி காமிச்சிருக்காங்க. அந்த துணியை கட்டும்போது தான் இவர் மந்திரத்தை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த மந்திரத்தை சொல்கிறது மூலியமாக தான் நான் இவர் ஒரு கல்ட்டை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். மேபி அதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இதே டைரக்டர் தி பிக்யூட்டடுன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் எடுத்து வந்திருப்பார். அதுலேயுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் போயிருக்கும். அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. ட்ரெயின் டு புசான் டேரக்டர் நியூ கான்செப்டை தொட்டுட்டு போகிறவர் தான். உதாரணத்துக்கு பேராசைட், த கிரே, ஹெல்பவுண்டுன்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்களை தொட்டுட்டு போயிருக்காரு. அதே மாதிரி தான் இந்த காலனியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை தொட போகிறாருன்னு நினைக்கிறேன். மேபி ஃபுல் படமாக அந்த எவால்வேஷன் பேசிக்கில் வச்சு போக வாய்ப்புகள் இருக்குது. இது சில ஜாம்பி சீரீஸ் அண்ட் மூவிஸ்க்கு அடித்தளமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய படம் ட்ரெயின் டு புசானே ஏகப்பட்ட இடத்துல டீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து தான் 28 டேஸ் லேட்டர் அந்த படத்தையுமே சில இடத்துல டீஸ் பண்ணியிருக்குமே ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி சில ஜாம்பி படத்தோடைய ரெஃபரன்ஸ் உள்ளார இருக்க வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினெட்லி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் போடுறோம். அதாவது நெக்ஸ்ட் இயர் மே மந்த்து தான் ரிலீஸ் ஆகிறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் போடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எதனாச்சும் டீட்டெயிலை மிஸ் பண்ணியிருந்தாலோ தப்பாக சொல்லியிருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டீட்டெயில்ஸை கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஜாம்பி வைரஸ்க்கான லோர் ஃபுல் படத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெய்லரில் காமிச்ச எல்லா ஷாட்டையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். மேபி செகண்ட் ட்ரெய்லர் வந்தால் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.